Yes, Abriel, I hope you guys are stay good and stay positive. So today டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that எப்ப இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, எப்ப இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற பத்தி ஒரு டீடைல் ப்ரிடிக்ஷனா வந்து பார்க்கலாம். அண்ட் as well as அந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்றாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனாவும் இருக்கும் அப்படின்ற பத்தி நம்ம வந்து ஒரு டீடைல் ப்ரிடிக்ஷனா வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே. ஓகே. மேக்ஸிமம் நெறைய பேருக்கு உங்க பெர்சனோட லெட்டர் வந்து லைக் அவங்களோட ஆல்ஃபபெட் மேபி எஸ் ஆர் எல்ஸ் எம்மா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. எஸ் ஆர் எம். ஓகே. கேப்பிட்டல் லெட்டர் எஸ் ஆர் எம். ஓகே. அண்ட் அதே மாரி இந்த பெர்சன் வந்து மேபி ஒரு எர்த் எலிமெண்ட்டா இருக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு டோரஸா இருக்கலாம். இல்லன்னா அவங்களோட எலிமெண்ட் வந்து ஏரீஸா இருக்கலாம். சில பேருக்கு அவங்க வந்து ஒரு பைசிஸ் எனர்ஜியாவும் இருக்கலாம். ஓகே. ஆம். ஸோ இங்க வந்து என்ன அப்டின்னா, லைக் இந்த பெர்சன் வந்து நெறைய விஷயங்கள் வந்து உங்கள பத்தி அப்சர்வ் பண்ண தான் செய்றாங்க. நெறைய விஷயங்கள் உங்கள பத்தி அவங்க வந்து பார்க்க தான் செய்றாங்க. நெறைய அவங்க வந்து உங்கள பத்தி நெறைய ஸ்பை பண்றாங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க இருக்கீங்க அப்டின்னா, லைக் இவங்க வந்து கம்ப்ளீட்டா உங்கள வந்து வாட்ச் பண்ணலாம். ஏ டூ இசட் உங்கள பத்தி வாட்ச் பண்ணலாம். ஏ டூ இசட் உங்கள பத்தி ஸ்கேன் பண்ணலாம். நெறைய விஷயங்கள் அவங்க வந்து உங்க மேல ஐ வச்சுட்டே தான் இருக்காங்க. நீங்க சின்ன சின்ன விஷயம் எது நீங்க பண்ணா கூட அவங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, லைக் அதுல நீங்க என்ன பண்றீங்க? என்ன செய்றீங்க? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆ அப்படின்ற மாரி அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்கள வந்து வாட்ச் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கும். ஸோ மேபி இந்த எனர்ஜி வைஸ் வெர்சாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எனர்ஜி வந்து இப்ப உங்க பெர்சன வச்சு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது மாரி நீங்க கூட பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த எனர்ஜி எப்படி போதோ அதுபடி நீங்க இந்த ரீடிங்ஸ வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க நான் மல்டிபிள் விஷயம் இதுல நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ, சில பேருக்கு வந்து இது உங்க பெர்சனோட எனர்ஜி மாரி கூட உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். இல்ல அவங்களோட சைட்ல இருந்து அந்த மாரி இருந்திருக்கு அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். ஸோ டேக் த எனர்ஜி வைஸ் வெர்சா. ஓகேங்களா? ஸோ எதுபடி இருக்கோ அதுபடி நீங்க வந்து மாத்தி பார்த்துக்கோங்க. இங்க நான் விஷயத்த மட்டும் உங்களுக்கு நான் கிளியரா இங்க வந்து சொல்றேன். ஸோ மேக்ஸிமம் இந்த பெர்சன் கிட்ட வந்து நீங்க பேசணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வித்தின் 4 டூ 5 மந்த்ஸ் இல்லன்னா சில பேருக்கு வித்தின் மந்த் கூட இவங்க வந்து பேசலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆஃப்டர் 4 டூ 5 மந்த்ஸ் நான் சொல்லல. வித்தின் மந்த் ஆர் வித்தின் 4 மந்த்ஸ்க்குள்ள இல்ல 5 மந்த்ஸ்க்குள்ள இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நீங்க ஆனா நினைக்கிறீங்க இவங்க வந்து எதுவும் உங்கள வந்து பார்க்க மாட்டேன்றாங்க, உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன்றாங்க, இல்ல நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா, நோ. அவங்க அந்த மாரிலாம் வந்து கிடையவே கிடையாது. அவங்களுக்கும் உங்க மேல ஐ இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்க உங்கள வாட்ச் பண்ண தான் செய்றாங்க. மேபி உங்ககிட்ட வந்து இந்த மாரி டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற மாரி இருந்தாலும், இவங்க வந்து உங்கள பத்தி கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றத மட்டும் நான் 100% என்னால ஷூரா சொல்ல முடியும்.
அண்ட் அதே மாரி இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ டைம் டியூரேஷன் நான் சொல்லிட்டேன். வித்தின் 4 டூ 5 மந்த்ஸ் இவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேச வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு வித்தின் அ மந்த் ஓகே. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீடியோஸ் பார்க்குற நீங்க த வியூவர்ஸ் வியூவர்ஸோட சைட்லருந்து பார்க்குறப்ப, நீங்க ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்து பண்ணியிருந்திருக்கலாம். இது வந்து என்ன மாரி வேணாலும் போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து என்னன்னா மல்டிபிள் அஃபேர்ஸ் இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப தேர்ட் பெர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருந்திருக்கும். இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி. நீங்க இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி யார்கிட்டயும் ஏதாவது பேசியிருப்பீங்க. ஒரு ஒப்பீனியன் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. அது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யார்கிட்ட வந்து கேட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது உங்களோட பெர்சனுக்கு வந்து புடிச்சிருக்காது. ஸோ நீங்க ஏன் ஒரு தேர்ட் பெர்சன வந்து இன்வால்வ் பண்றீங்க அப்படின்றது அது உங்க பெர்சனுக்கு வந்து சுத்தமா அது வந்து புடிச்சிருக்காது. மேபி இத பத்தி உங்களுக்கு பாஸ்ட்ல கூட உங்க 2 பேருக்கும் அடிக்கடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்ட்ல கூட நடந்திருக்கும். இப்ப வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, திருப்பி அதே மாரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராக் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸோ, இல்ல மல்டிபிள் அஃபேர்ஸோ, அ மல்டிபிள் பெர்சன்ஸோட இன்வால்வ்மென்ட்டோ அந்த மாரி சில விஷயம். இது இட்ஸ் நாட் லைக் நான் ஒரு பெர்சன் தான் இங்க இன்வால்வா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நெறைய பேர் இருக்கலாம். உங்கள சுத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 டூ 3 மெம்பர்ஸ் ஒரு மல்டிபிள் அஃபேர்ஸோட விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். டூ பி ஹானஸ்ட். ஒரு மல்டிபிள் அஃபேர்ஸ் அண்ட் அதே மாரி மல்டிபிள் பெர்சன்ஸ் இன்வால்வ்மென்ட் ஃபேமிலிக்குள்ள டிஸ்கஸ் பண்றீங்க அப்டின்னா, அது சேர்ந்து ஒரு 2 டூ 3 மெம்பர்ஸாவது இருப்பாங்க. உங்க கதைய கேட்கறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்போட விஷயத்த வந்து பேசுறதுக்கும் சரி, அந்த மாரி. ஆனா அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் மாரி எனக்கு வந்து தெரியல. லிட்டில் பிட் அதுல வந்து ஒரு காசிப் இன்வால்வ்மென்ட் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இந்த சில விஷயங்கள் எல்லாமே உங்க பெர்சனுக்கு வந்து என்ன அப்டின்னா, அவங்க அத பார்த்து பார்த்து டயர்டா இருப்பாங்க இந்த பெர்சன். ஸோ இவங்க வந்து என்ன அப்டின்னா, லைக் அவங்களுக்கு நீங்க அவங்க ஏதோ அகெயின்ஸ்ட் பண்ற மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. நீங்க பண்றது ஒரு சில விஷயம் அவங்களுக்கு வந்து பிடிக்காமயும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பிகாஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பெர்சனும் ஒரு சர்டன் இம்ப்ரூவ்மென்ட் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனா இங்க இம்ப்ரூவ்மென்ட்டோட இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, அதர் பெர்சன்ஸோட இன்வால்வ்மென்ட் இங்க அதிகமா இருக்கு அப்டிங்கிறப்போ, அவங்களுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ட இழக்குறாங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்க பெர்சனோட சைட்ல இருந்து பார்க்குறப்ப, அவங்களுக்கு என்ன தோணுது அப்டின்னா, லைக் நீங்க அவங்கள வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றீங்க. ஸோ நீங்க அவங்கள வந்து கம்ப்ளீட்டா வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு நீங்க போறீங்க அப்டின்ற மாரி தான் அவங்களுக்கு வந்து தோணுது. சம் கேஸஸ்ல நீங்க ஏதோ அவங்கள வந்து சீட் பண்றீங்க அப்டின்ற மாரியும் அவங்க வந்து திங்க் பண்றாங்க. ஸோ இங்க வந்து அதான் லைக் வியூவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சர்டைன் மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாரி தான் நான் இந்த ரீடிங்ஸ்ல வந்து பார்க்குறேன். இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் உங்க மேல எந்த மிஸ்டேக்ஸும் இல்ல அப்டின்னா, தென் இது உங்களோட பெர்சனோட எனர்ஜியா இருக்கலாம். ஸோ அவங்க அந்த மாரி சர்டன் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம். மேபி அவங்களுக்கு ஒரு மல்டிபிள் அஃபேர்ஸ் லைக் 2 டூ 3 மெம்பர்ஸ் ஒரு மல்டிபிள் பெர்சன்ஸோட இன்வால்வ்மென்ட் அந்த மாரி அந்த ஒரு ஜென்யூனா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இல்ல ஒரு மல்டிபிள் பெர்சன்ஸ் இன்வால்வ்மென்ட் இல்ல அப்டின்னா கூட இந்த கனெக்ஷன்ஸ டிஸ்டர்ப் பண்றதுக்கோ, இந்த கனெக்ஷன்ஸ பத்தி காசிப் பண்றதுக்கோ அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து பாசிட்டிவ் வேலயும் கைட் பண்றாங்க, நெகட்டிவ் வேலயும் வந்து கைட் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா அத இவுங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ இங்க வந்து ஓவரால் வந்து பார்க்குறப்போ, கொஞ்சம் இங்க வந்து ப்ராப்ளம்ஸ் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஏன்னா இங்க வந்து பொதுவாவே அதர் பெர்சன்ஸ்ன்னு வரப்போ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அது தேவையில்லாம அது ரிலேஷன்ஷிப்ப தான் வந்து பாதிக்கும். பொதுவா ரிலேஷன்ஷிப்போட விஷயம் அப்படிங்கிறப்போ, அட்வைஸ்ன்றது வந்து கேட்டுக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து டிசிஷன்ன்றது உங்க 2 பேருக்குரிய ஒரு டிசிஷன் தான். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இங்க அதே கான்ட்ரோவர்சி தான் நான் இங்க வந்து கொண்டு வரேன். ஏன்னா இவங்க நம்புனாலும் சரி, இவங்க வந்து டிஃபரெண்ட்டா என்ன அப்டின்னா, லைக் உங்க மேல தான் நெறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. நீங்க தான் அவங்கள வந்து ஏமாத்துறீங்க அப்டின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நெனைக்கிறாங்க. சில பேருக்கு அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கலாம். நீங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வியூவர் நீங்க நெறைய பேர்கிட்ட இப்ப பேசுறீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் சர்க்கிள்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட நீங்க வந்து பேசுறீங்க அப்டின்னா, இவங்களுக்கு என்னன்னா அது ஒரு மல்டிபிள் அஃபேர் மாரி தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு என்ன தோணும்னா, நீங்க நெறைய பேர்ட்ட வந்து பேசுறீங்க. நெறைய பேர்ட்ட வந்து பழகுறீங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து ஜென்யூனா இல்ல அப்டின்ற மாரி கூட தோணியிருக்கும். ஸோ அந்த மாரி சில கொஞ்சம் சென்சிட்டிவா, ட்ரிகரிங்கா அந்த பெர்சன் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து டைரக்ட்டா அவங்கள வந்து ப்ளேம் பண்றாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ நீங்க தான் மிஸ்டேக் பண்றீங்க அப்டின்ற மாரி அந்த தாட்ல வந்து இருக்காங்க. ஸோ இங்க வந்து ட்ரஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க ட்ரஸ்ட்ட நீங்க எப்படி வின் பண்ணணுமோ, அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இட்ஸ் நாட் லைக் சம்திங் அது என்ன சொல்றது? வென் இட் கம்ஸ் டூ தி ரிலேஷன்ஷிப், லவ் அப்டின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஜென்யூன் அப்டின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆ ஸோ லைக் ஒரு ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படிங்கிறப்போ, அந்த மிஸ்டேக்ஸ எப்படினாலுமே அத வந்து திருத்திக்க முடியும். ஸோ ஒரு ஜென்யூனா அவங்க இப்போதைக்கு ஃபீல் பண்ணல, இன்செக்யூரா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்ன விஷயம் பண்ணா அந்த பெர்சன் வந்து உங்கள அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ அத நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான். இன்கேஸ் உங்க மேல மிஸ்டேக்ஸ் இல்ல அப்படின்னா, அது உங்க பெர்சன் சைடோட மிஸ்டேக்ன்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ரீடிங் வந்து பார்க்குறப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தேன், அது ஒரு மாரி ட்ரிகரிங் பாயிண்ட்டா தான் இருக்கு அப்படின்ற மாரி இந்த ரீடிங்ஸ்.
ஸோ நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஜஸ்ட் வந்து ஒரு கான்வர்சேஷனா இருந்தா எப்படி கான்வர்சேஷனா போகும் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தேன். இங்க கான்வர்சேஷன் வந்து பார்க்குறப்ப அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாரி தான் இருக்கு. ஏன்னா மல்டிபிள் பெர்சன்ஸ் இன்வால்வ்மென்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ, இவங்களுக்கு ஒரு சர்டைன் கொஸ்டின்ஸ் இருக்கலாம், சர்டைன் டவுட்ஸ் இருக்கலாம், சர்டைன் இந்த பெர்சனுக்கு ஒரு கோவம் இருக்கலாம். அவங்க அத எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா இங்க வந்து என்னன்னா லைக் ஒரு மாரி நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க அப்படின்றனால. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஸோ டெஃபினட்டா இதுக்கு ஒரு எப்படி சொல்றது? லைக் ஒரு கைடன்ஸுமே நம்ம வந்து எடுக்கலாம். வாட் யூ கேன் பி ஃபாலோ. ஸோ இப்ப இந்த மாரி ஒரு கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுது அப்படின்னா, தென் இவங்களோட ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கும்னா, நீங்க மத்தவங்க கிட்ட வந்து பேசக்கூடாது. மத்தவங்க கிட்ட இன்வால்வ் ஆகக்கூடாது. மத்தவங்க கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஒப்பீனியன்ஸ் நீங்க வந்து கேட்கக்கூடாது. அப்படின்றது தான் இவங்களோட மெயின் தாட்டா வந்து இருக்கும். அண்ட் அதே மாரி ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா இந்த பெர்சன் வந்து என்ன அப்படின்னா, லைக் நீங்க அவங்களுக்கு ஜென்யூனா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்க வந்து ப்ரையாரிட்டி குடுக்கணும். அவங்களுக்கு நீங்க ஜென்யூனா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் பொசெசிவ், தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஜெலசினஸ் இஸ் தேர். அண்ட் அது வந்து எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஐ ஹோப் ஸோ. இந்த ரீடிங் ரொம்பவே சில பேருக்கு வந்து எப்படி சொல்றது? லைக் லிட்டில் பிட் ட்ரிகரிங் பாயிண்ட் ஆர் எல்ஸ் ஒரு மாரி கன்ஃப்யூஸனா தான் இருக்கும். ஓகே. ஸோ இங்க சேம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ். மேபி லைக் அதுதான் லைக் மேபி அந்த நான் சொல்லியிருந்த மாரி ஏரீஸ் எனர்ஜீஸ் ஆர் தேர் அண்ட் அஸ் வெல் அஸ் த லியோ எனர்ஜீஸ் ஆர் தேர். அண்ட் அதே மாரி இங்க வந்து என்ன அப்டின்னா, ஒரு பெர்சன் இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க, ஒரு பெர்சன் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காங்க. அதான் இங்க பிரச்சனையே. அதான் இங்க வந்து என்னன்னா லைக் அ நீங்க மல்டிபிள் அஃபேர்ஸ் வச்சிருக்கீங்க, மல்டிபிள் பெர்சன்ஸ் கிட்ட பேசுறீங்க அப்டின்ற ஒரு ஜட்ஜ்மெண்டல் பாயிண்ட் வருது. ஸோ இங்க வந்து என்னன்னா, ஒரு பெர்சன் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லார்கிட்டயும் பேசுறீங்க, பழகுறீங்க. அது அத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராக் இங்க நெறையாவே இருக்கு. ஓகே. ஸோ அதனால என்னவோ இந்த ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஒரு ஒரு எப்படி சொல்றது? லைக் ஒரு ப்ராப்பர் ஒரு மைண்ட் செட், ஒரு ப்ராப்பரா ஒரு கான்வர்சேஷன் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஒரு ஹீலிங்கா இருக்கட்டும், ஒரு ஒரு அந்த பீஸ், அந்த ஹார்மனி எதுவுமே இங்க வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து என்னன்னா, லைக் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற கேட்டகரினாலேயே வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் தான் இங்க வந்து இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இதுக்கு சொல்யூஷன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாரி தான். லைக் இந்த ட்ரஸ்ட்ட எப்படி வின் பண்றதுன்றது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து தெரியும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் அ மெயின் கீ. நீங்க கம்யூனிகேட் பண்றதுல மட்டும் தான் இருக்கு, இந்த கனெக்ஷன்ஸ் எப்படி கொண்டு போறது அப்படின்னு. ஏன்னா இந்த பெர்சன் யூ லிட்டரலி பிலீவ் ஆர் நாட், இந்த பெர்சன் வந்து என்ன அப்படின்னா, லைக் ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ற மாரி தான் இருக்காங்க. திஸ் இஸ் டபுள் கன்ஃபர்மேஷன் தட் லைக் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ட்ரிகரிங்கா தான் இருக்கிறாங்க. நெகட்டிவா தான் வந்து திங்க் பண்றாங்க அப்படின்றனால, சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் இந்த மாரி உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுது அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு ஜட்ஜ்மென்ட்ல தான் இருக்காங்க உங்க மேல. ஸோ நீங்க வந்து நெறைய பேர்ட்ட பேசுனீங்க, வைக்கிறீங்க அப்படின்ற மாரி. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ ஹியர். ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து பார்க்குறப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அதே சேம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ். த கான்வர்சேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எப்படி கான்வர்சேஷன் கொண்டு போறீங்க? ஸோ நீங்க எப்படி அந்த பெர்சன் கிட்ட வந்து கன்வே பண்றீங்களோ, அதுபடி தான் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த சிச்சுவேஷன் வந்து ஹீல் ஆகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ கான்வர்ஷன்றது இங்க நம்ம 100% வந்து பார்க்கலாம். பட் அத எப்படி கொண்டு போறீங்கன்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு ஃபியூச்சரே வந்து இருக்கு. ஓகே. ஏன்னா லைக் இந்த நீங்க ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கனெக்ஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா இந்த கனெக்ஷன்ஸ்ல சர்டன் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் நீங்க வந்து இல்ல என்னால வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கோவமா இருக்கு, இல்ல இந்த கனெக்ஷன்ஸ கன்டின்யூ பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னா, தென் அதே தான் போகும். அது இந்த கனெக்ஷன்ஸ் இதோட ஸ்டாப் ஆயிரும். இந்த கனெக்ஷன்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. அது அப்படியே ஒரு மாரி பிளாக்ட் ஆன மாரி தான் ஆயிரும் இந்த கனெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ ஹியர். லைக் இந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்றதா வேணாமா அப்படின்றது அது உங்களோட கையில தான் இருக்கு. அண்ட் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் லைக் இங்க அந்த சென்சிட்டிவாவும் இந்த பெர்சன் ரொம்ப ஒரு மாரி டிஸ்டர்ப்டா இருக்காங்க. ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணி டிஸ்டர்ப்டா இருக்காங்க அப்படிங்கிறப்போ, த கனெக்ஷன் இஸ் த ஒன்லி கீ. நீங்க ப்ராப்பர் வே ஆஃப் கனெக்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா, அதுக்குரிய எஃபோர்ட் நீங்க வந்து போடுங்க. யூ வில் டெஃபினெட்லி வின் திஸ் பெர்சன் ஹார்ட் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்பர் வேல வந்து போகும். இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் உங்களுக்கு நீங்க டிசைட் பண்றீங்க இந்த கனெக்ஷன் வேணாம் அப்படின்னா, தென் திஸ் இஸ் அப் டூ யூ. பட் ஐ அம் சோ சாரி. லைக் இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரீடிங் தான். ரொம்ப ஒரு மாரி ட்ரிகரிங் பாயிண்ட்டா இருக்கு. ஈவன் ஐ ஆல்சோ நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டட் வித் திஸ் கைண்ட் ஆஃப் ரீடிங்ஸ். ஸோ எனிவே கைஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் யூ. பிகாஸ் சாய்ஸஸ் உங்களோட கையில தான் சாய்ஸஸ் எல்லாமே இருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் லைஃப். யூ நீட் டு பி டேக் சம் கைண்ட் ஆஃப் அ பெட்டர் டிசிஷன் உங்களோட லைஃப்க்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங்ஸ் அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து கைட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அஸ் வெல்
இது போல இந்த மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோடின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர், பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸ் ஆர்எல்ஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கிறிஸ்டல்ஸ், எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எய்தர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் the next thing, guys, again and again, I want to say the same thing. So please, உங்களோட support நீங்க வந்து கொடுங்க. Your support is very, very important for me. So please give support on my both YouTube channel and as well as my Instagram channel. எல்லா லிங்க்குமே லைக் கீழே ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். And as well as இந்த வீடியோ நம்ம டிஸ்பிளே இருக்கும். You can check with it. So see you guys next time. Until love you all. Take care. Bye bye.